கூகுள் பே என்ன பண்ணும்னா உங்க அக்கௌண்ட் டீடைல்ஸ்லாம் என்டர் பண்ணீங்கன்னா உங்க அக்கௌண்ட் டீடைல்ல இருந்து உங்க அக்கௌண்ட்ல பணத்தை எடுக்குமே தவிர இதுல லிங்க் பண்ண அக்கௌண்ட்ல பணம் எடுக்குமே தவிர உங்க பணத்தை அவங்க கேட்க மாட்டாங்க. பேடிஎம் உங்க பணத்தை அவங்க கேட்பாங்க. ஸோ பேடிஎம் உங்க பணம் அவங்க கிட்ட மாட்டிக்கும், கூகுள் உங்க பணம் உங்கள்கிட்ட தான் இருக்கும். ஸோ இது யூஸ் பண்றதுனால நம்மளோட டீடைல்ஸ் எல்லாம் வெளியே லீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க இப்போ ஆல்ரெடி பேங்க் வந்து கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கீங்க, என்ன டீடைல் வேணா விற்கலான்னு. பேங்க்குக்கு இமெயில் சைன் கையெழுத்து போட்டிருக்கீங்க. ஜிமெயில் அக்கௌண்ட் மூலமா எல்லாமே கூகுளுக்கு தெரியும் ஆல்ரெடி. அதனால லீக் ஆகிறதுக்கு புதுசா ஒன்றும் கிடையாது. எல்லாருக்கும் எல்லா டீடைல்ஸும் ஆல்ரெடி தெரியும். பேங்க்ல இருக்க உங்க அக்கௌண்ட் டீடைல்ஸ் வந்து உங்க மொபைல் நம்பர் மூலமா ரிட்ரீவ் ஆகுது அப்படிங்கும்போது அது கொஞ்சம் ஆபத்தான விஷயமா தானே? ஒரு ஆபத்தும் கிடையாது. இன்னைக்கே உங்க பேங்க் அக்கௌண்ட் எல்லாம் ஒரு ரிலேஷன்ஷிப் மேனேஜர்னு இருக்கான். இங்கேருந்து இன்னொரு பேங்க்குக்கு சம்பளம் ஜாஸ்தியா இருக்குன்னு தாவினோன்னு உங்க டேட்டா பேஸ் எல்லாம் எடுத்துன்னு தான் இன்னொரு பேங்க்குக்கு போறான். அதனால டேட்டா பேஸ் இஸ் காமன்லி ஃப்ளோட்டிங் எவ்ரிவேர். அதை வச்சு அவங்க மிஸ்யூஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மிஸ்யூஸ் எல்லாம் ஒன்றும் நடக்காது. எப்படி மிஸ்யூஸ் ஆகும்? உங்க பாஸ்வேர்டு உங்க லாகின் ஐடியை நீங்க கொடுக்குற வரைக்கும் மிஸ்யூஸ் ஆகவே ஆகும். கூகுள்ங்கிறது ரொம்ப பெரிய கம்பெனி. நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு கம்பெனி, பெரிய கம்பெனி. அவன் உங்கள்கிட்ட 5000 ரூபாய் 10,000 ரூபாய் திருடணுங்கிறது அவனோட ஐடியாவே கிடையாது. உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா இடத்துலயும் அவன் சர்வீஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறான். உங்க டேட்டாவை அவன் கையில வரணும்னு நினைக்கிறான். அதனால அவன் பாக்கெட்ல 10 ரூபா உங்களுக்கு கொடுப்பானே தவிர உங்க பாக்கெட்ல அவன் 10 ரூபாய் எடுக்க மாட்டான். கூகுள்ங்கிறது ஒரு பெரிய ஜெயிண்ட், அமேசானோட பெரிய கம்பெனி அது. அண்ட் அவங்க அவ்வளோ கேஷ் ஜென்ரேட் பண்ணிட்டே இருக்காங்க. அவங்கள்ட்ட ஏகச்சக்க பணம் இருக்கு. அந்த பணத்தை வச்சுன்னு என்ன பண்ணணும் தெரியாம தவிச்சிட்டு இருக்காங்க. அவங்க ஏன் இதை பண்றாங்கன்னா, இந்தியாவில் இப்பதான் நீங்க பேமெண்ட் கேட்வே லிங்க் பண்ணிருக்கீங்க. உலகத்துல அவங்க எல்லா இடத்துலயும் இந்த கூகுள் பேயை முன்னாடியே லான்ச் பண்ணி பல வருஷம் டெஸ்ட் பண்ணிட்டாங்க. இந்த கூகுள் பேங்கிறது பேமெண்ட் கேட்வே. பேடிஎம்ங்கிறது வந்து நீங்க இன்னொரு இடத்துக்கு பேமெண்ட் தான் பண்ண முடியும். இப்போ நான் ஒரு சினிமா, இப்போ நீங்க வந்து ஒரு சின்ன டிராமா ஈவெண்ட் போடுறீங்க, இல்ல நானே துபாயில வந்து ஒரு ஈவெண்ட் பண்ணேன். நான் என்ன பண்ணேன், பேயூ மணிங்கிற ஒரு கான்செப்ட்ல போட்டேன். பேயூ மணி மூலமா நான் பணத்தை கலெக்ட் பண்ணேன். இப்போ ஜிமெயில் என்னால கூகுள் பே மூலமாலையும் கலெக்ட் பண்ண முடியும். ஸோ கூகுள் பே மூலமா அவர் என் அக்கௌண்ட்டுக்கு பணம் டிரான்ஸ்ஃபர் பண்ணார்னா ஒரு வாட்டி அவருக்கு ஒரு கமிஷன் கொடுப்பேன். ஸோ நான் மர்ச்சன்ட்டுக்கு பே பண்றேன்னா, கூகுள் பே மூலமா நான் பே பண்ணேன்னா அந்த மர்ச்சன்ட் கூகுளுக்கு கமிஷன் கொடுப்பான். பட் அதுக்காக அவங்க இல்லை. அவங்க என்னன்னா உங்க டேட்டா ஃபுல்லா உனக்கு வரும். உங்க ஆல்ரெடி இமெயில் மூலமா எல்லாரும் ஜிமெயில் மூலமா உங்களை பெனட்ரேட் பண்ணிட்டான். ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஈஸியா கூகுளை நம்புறீங்க. ஏன்னா இவ்வளவு வருஷம் கூகுள் ஜிமெயில் யூஸ் பண்ணிருக்கீங்க. ரொம்ப பெரிய ஃப்ராட் ஆனது கிடையாது. எவ்வளவோ டேட்டா கொடுத்துருக்கான் உங்களுக்கு. ஆட்டோமேட்டிக்கா கூகுள் மூலமாவே நீங்க பே பண்ணுவீங்க. கூகுள் மூலமா பே பண்றச்ச உங்க பேங்க் அக்கௌண்ட்ல எவ்வளவு பணம் இருக்கு, நீங்க எவ்வளவு கடன் வாங்கியிருக்கீங்கிற எங்க இன்ஃபர்மேஷன் உனக்கு தெரியும். அந்த கிரெடிட் ஹிஸ்டரியை படிச்சு உங்களுக்கு கடன் கொடுக்கலாமா வேண்டாமான்னு டிசைட் பண்ணி பின்னாடி அவன்கிட்ட இருக்கிற நிறைய பணத்துல இருந்து உங்களுக்கு இப்போ ஓலா கிரெடிட் லிமிட் கொடுக்குறாங்க. வந்து ஓலா யூசேஜை பொறுத்து கிரெடிட் லிமிட் கொடுக்குற மாதிரி கூகுள் பேங்க் இல்லாம அவன் பணத்தையே உங்களுக்கு கிரெடிட் லிமிட் மாதிரி கொடுப்பான். அந்த கிரெடிட் லிமிட்டை யூஸ் பண்ணி நீங்க பொருள் வாங்கலாம்.